ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் GM குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான டேஸ்டியான அதே சமயத்தில் குயிக்காக எப்படி உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்கலாம். இது நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இப்போ அதை நான் செய்கிறதுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப்பு சாதத்துக்கு இப்போ சொல்கிற அளவெல்லாம். அதில் 2 ஸ்பூன் வந்து நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணிட்டேனுங்க, வீட்டில் அரைச்சது. இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் பொரிச்செடுத்து அப்புறம் போட போகிறோங்க. இது வந்து ருசி வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், தேவையான அளவு கடாயில் எண்ணெய் வச்சுங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. எல்லா உருளைக்கிழங்கும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வழக்கமாக அதே மாதிரி சும்மா வந்து உருளைக்கிழங்கு வணக்கி அதில் சாதத்தை செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகத்தாங்க. இப்போ உருளைக்கிழங்கை போட்டாச்சு. ஒரு 20 செகண்டுக்கு வந்து நம்ம கிளறி விட வேண்டாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். ஏன்னா இடையில கிளறணும் அப்படின்னா அடியில் கடாயில் பிடிச்சிக்கும். அதனால் இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக வேகட்டுங்க. இந்த சைடு ஒரு 20 செகண்ட் வெந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிடாதீங்க. ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணோம்னா பொரிக்கும்போது ரொம்ப சின்னதாகிடும். அதனால் நீங்கள் அளவான பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் இருந்துச்சுங்க. அதோட கடுகு போட்டு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலையும் போட்டு அது வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணி விட்டுருந்தேங்க. அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ ஒரு 6 பல் பூண்டு வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி விடுவோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிளகாய் தூளெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து இந்த சாப்பாட்டில் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேனுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை கொட்டிக்கலாம். நான் ஒரு 2 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன் 2 உருளைக்கிழங்குக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. சாதம் வந்து உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விடலாம். நல்லா பொறுத்து கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுனா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கை எடுத்து போட்டுடலாங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கை முன்னாடியே ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததுனால நம்ம கடைசியாக ஆட் பண்ணாவே போதும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். சூப்பராக இருக்குங்க. கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு 5-6 மல்லித்தலை தூவிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.